ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், உங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்துட்டு யூடியூப் சேனல் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கலாம், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களுக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லாட்டி எப்படி லைக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லாட்டி வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேவ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனலுக்குரிய மானிட்டைசேஷனை நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த சேவ்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேவ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறாங்கிறதுக்குரிய ஐடியாவையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்களா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குரிய லிங்க். ஸோ அந்த வெப்சைட்டை நான் ஒரு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் நீங்கள் அந்த லிங்கில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு ஏபிகே ஃபைலாக தான் இருக்கும். சரியா? இல்லை நான் பிசி தான் வச்சுருக்கேன், நான் கம்ப்யூட்டரில் தான் விசிட் பண்ணி பார்க்க போகணும்னு சொல்லியிருப்பீங்களாக இருந்தால் அந்த வெப்சைட்டுக்குரிய லிங்கை நான் மேலே ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் அதில் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அதாவது உங்களை லொகின் பேஜை கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? ஸோ அந்த லொகின் பேஜ்லேயே நீங்கள் ஆல்ரெடி இதில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களாக இருந்தால் அதில் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் ஆகிக்கலாம். ஸோ அப்படி இல்லை இதில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இன்னும் நான் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பீங்களா இருந்தால் இங்கே மேலே பாருங்கள் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் சைன் அப் சொல்லி ஒரு பட்டன் ஒட்டிக்கும். சரியா? ஸோ சைன் அப் சொல்லி பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய ஃபார்ம் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். யூசர் நேம் உங்களுக்குரிய யூசர் நேம், இந்த வெப்சைட்டுக்குரிய யூசர் நேம் நீங்கள் என்டர் பண்ணலாம். இதில் நேம் மட்டும் என்டர் பண்ணுங்கள். இதில் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருக்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ் இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அட்மினை உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. சரி, எல்லாத்தையும் என்டர் பண்ணது பிறகு இதை நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா? ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகினது பிறகு நீங்கள் அதை வந்துட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் லொகின் பேஜுக்கு வரேன். இப்போ ஸோ லொகின் பேஜுக்கு வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இதில் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கீழே கொடுத்து போட்டு இதில் லொகினை கொடுங்க. ஸோ லொகின் கொடுப்பீங்களாக இருந்தால் அதில் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ ஷோ பண்ணுது, அடுத்து வந்துட்டு நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க சொல்லி எல்லாம் உங்களுக்கு இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த சேவ்ஸ் வந்துட்டு மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இப்போதே ரீசெண்டாக நான் வந்துட்டு இந்த சேவ்ஸை வந்துட்டு இந்த வெப்சைட்டில் இருக்கிற சேவ்ஸில் வந்துட்டுனா யூடியூப் வாட்சவர்ஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸை வழங்குறதுக்காண்டி, அதாவது அவங்களுக்கு ஏற்றி கொடுக்கறதுக்காண்டி இந்த சேவ்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த சேவ்ஸை கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதில் சேவ்ஸ்னு ஒரு பட்டன் வந்தீங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் இதில் என்னென்ன சேவ்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த சைட்லேருந்து இந்த சேவ்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நான் வளமே இந்த சேவ்ஸை தான் யூஸ் பண்ணுறேன். $18.3 இருக்கிறது. ஸோ இந்த சேவ்ஸ் பார்த்தீங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 டேஸுக்குள்ளேயே உங்களுக்குரிய 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி தந்துடுவாங்க. ஸோ இது வந்துட்டு நான் ட்ராப் ஏதாவது எப்பயுமே அந்த சேவ்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த சேவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் ஏற்றுற 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட குறைய மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 10 டேஸ் இருக்குது. நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்டர் பண்ணிங்களா இருந்தால் ஒரு 10 நாளைக்கு இடையில் 1 வீக் மட்டும் உங்களுக்குரிய 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஏறிடும் உங்கள் சேனலுக்கு. எந்த வித பிரச்சனையும் வராது. நிறைய சேனலாக மோனிடைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் கீழே பாருங்கள் யூடியூப் வாட்ச் டைம். சரியா? ஸோ யூடியூப் வாட்ச் டைம் தான் 4 விதமான சர்வீஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பாருங்கள் 15 நிமிஷம் வீடியோ, இது வந்து 15 நிமிஷம் வீடியோ, இது 30 நிமிஷம் வீடியோ, இது 45, இது 60 நிமிஷம் வீடியோ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 1 ஹவர் வீடியோ, அதாவது 60 நிமிஷம் வீடியோ இருக்குதா இருந்தால் 60 நிமிஷம் வீடியோவுக்கு நான் 1000 வியூஸ் ஆர்டர் கொடுக்கணும். 1000 வியூஸ் ஆர்டர் கொடுத்தனா இருந்தால் எனக்கு வந்துட்டு $6 தான் எடுக்கும். சரியா? ஸோ $6 எடுக்கும். அந்த 1000 வியூஸுக்கு எனக்கு வந்துட்டு 1000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இதில் மறைமுகமான கருத்து என்னென்னா, நீங்கள் அதாவது 1 மணி நேரம் வீடியோ வரைக்குமா இருந்தால் அதுக்கு நீங்கள் 1000 வியூஸ் கொடுங்க. 1000 வியூஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு $6 எடுப்பாங்க. $6 எடுப்பாங்களா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு 1000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பட்டும். இதே போல் $24 நீங்கள் செலவு பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 1 வீடியோவுக்கு. இதே போல் 45 நிமிஷம் வீடியோவுக்கு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் 1000 வியூஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 750 ஹவர்ஸ் தான் கூடும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மணியும் இருக்குங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஆர்டர் பேஜுக்கு போனீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், இது வந்து ஸ்டேபிளான ஃபாலோவர்ஸ். இது வந்துட்டு எந்த வித குறையும் இருக்காது. நீங்கள் 10,000 இல்லை நீங்கள் 1 லட்சம் ஏற்றினாலும் அதில் ஒரு ஃபாலோவர்ஸும் குறைய மாட்டாங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரியா? ஸோ அடுத்து அதை ப்ரைஸை பார்த்துக்கோங்க. இது வந்து 0.5 தான். ஸோ சீப்பான ப்ரைஸ், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைக் இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னென்ன சேவ்ஸ் இருக்குது அதை மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் இருக்குது. ஸோ 5025 ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் இந்த சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வளமையாக யூஸ் பண்ணுற சர்வீஸ் தான் இதெல்லாம். ஸோ எந்த வித பிரச்சனை இல்லாததுக்கான இந்த சைட்லாம் இந்த சர்வீஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ்லாம் பார்த்துட்டோம். இந்த சர்வீஸை வச்சு எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐடியாவே என்னோட ஷேர் பண்ணுங்கள். எந்த ஐடியாவே நான் எதிர்காலங்களில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்களா இருந்தால் இந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணுறது நான் என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அந்த டவுட் இருக்கும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணது பிறகு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இதில் அட் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த அட் ஃபண்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் இதில் நீங்கள் பேமெண்ட் அட் பண்ண வேண்டி வரும். சரி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்களா இருந்தால் நீங்கள் ஸ்ரீலங்கா பேங்கை யூஸ் பண்ணலாம். அதாவது நான் இந்தியா, சிங்கப்பூர் அப்படி நாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் பேபால் ஒன்று யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்துட்டு பைனான்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன், நான் அந்த சர்வீஸ் யூஸ் பண்ண போனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஸ்ரீலங்கா பேங்க். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இது பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ண போகிறீங்க சொல்லி கேட்கும். ஸோ ஸ்ரீலங்கா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு குறைஞ்சி $2 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ $2 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு 4000 வாட்சஸ் ஏற்ற போகிறேன், இல்லை நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்ற போகிறேன்னா இருந்தால் ஒரு $20 இதில் ஆட் பண்ணுறேன். $20 ஆட் பண்ணி போட்டு செக் கொடுக்குறேன். செக் கொடுத்தனா இருந்தால் நம்மளோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டும். $20 இருக்கும். ஸோ அப்போ பே நவ் கொடுங்க. பே நவ் கொடுத்தீங்களா இருந்தால் இதில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்ரீலங்கா பேங்குக்குரிய இந்த கொமர்ஷியல் பேங்குக்குரிய அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதாவது $20 எவ்வளோ ஸ்ரீலங்கா ரூபி போகும்னு சொல்லி காட்டும். அந்த ஸ்ரீலங்கா ரூபி நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணது பிறகு உங்களோட இமெயில் அட்ரஸ் இல்லாட்டி உங்களோட நேம் இதில் என்டர் பண்ணது பிறகு கீழே பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க பேமெண்ட். ஸோ பேமெண்ட் அனுப்பிங்க தான் ப்ரூஃப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்லீப் நிரப்பி அனுப்பிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சிடிஎம்மில் காசு போடுறதுக்குரிய அந்த ரெசிப்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ரூஃபை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணலாம். சரியா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களோட இமேஜுக்குள்ளே வந்து சேரும். ஸோ அந்த இமேஜை நீங்கள் ஃபோட்டோவை பிடிச்சி அந்த ஸ்லிப்பை நீங்கள் ஃபோட்டோவை பிடிச்சி நீங்கள் அனுப்பினீங்கடா சரியா. ஸோ இப்போ தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிங்களா இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அட்மின் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்களா இருந்தால் உங்களோட டேஷ்போர்டில் வந்துட்டு உங்களோட மணி வந்துட்டு இங்கே அட் ஆகும். சரியா, ஸோ இந்த டேஷ்போர்டில் உங்களோட மணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அட் ஆகினது பிறகு இங்கே பார்த்தீங்களா இருந்தால் மேலே 3 டாட் இருந்தால் அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஓர்டர் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று. இந்த ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்போ நியூ ஆர்டரை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ இங்கே நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்களா இருந்தால் சூஸ் அ கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தேவை. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை கிளிக் பண்ணி போட்டு அதில் எந்த சர்வீஸ் சொல்லி கேட்பாங்க. அதில் ஒரே ஒரு சர்வீஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரே சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பிறகு உங்களோட ப்ரொஃபைல் லிங்க். சரியா, இது வந்துட்டு உங்களோட போஸ்டர் லிங்கில் இது உங்களோட ப்ரொஃபைல் லிங்க், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் எடுத்து நீங்கள் என்டர் பண்ணது பிறகு உங்களுக்கு குவான்டிட்டி எடுத்துனேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1000 வேண்டாம், 1000 என்டர் பண்ணேன். 1000 என்டர் பண்ணா இருந்தால் $5 எனக்கு வெட்டுவாங்க சொல்லி இருக்கு. ஸோ அதை நாங்கள் எஸ் கொடுத்து ப்ளேஸ் ஓர கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட மணி வந்துட்டு அங்கே ரெடியூஸ் ஆகும். சரியா, ஸோ இப்போ நான் லிங்க்லாம் கொடுக்கல, அதனால் இப்போ எனக்கு வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நான் ஒன்றும் கொடுக்கல, இப்போ பேக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன சேவ் பண்ணால் உங்களுக்கு லைவாக வேணால் ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்ற போகிறேன், அதாவது ஆர்டர் கொடுக்க போகிறேன்னா. ஸோ ஆர்டர் கொடுக்குறது சப்ஸ்கிரைபர் இப்போ ஏறாது. நான் ஆல்ரெடி அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, அதாவது அந்த சேனலுக்கு நான் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் முதல்ல ஏற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் வந்துட்டு 800 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஏற்றி கொடுக்கணும். ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் நான் அந்த 800 சப்ஸ்கிரைபர்ஸை பெண்டிங்கில் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எப்படி போடுறேன்னு சொல்லி காட்டப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சேவ் பண்ணால் இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் மணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ அட் ஃபண்டை கொடுத்து போட்டு பேங்கை கொடுத்து போட்டு $18 நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ $18 நான் ஆட் பண்ணி போட்டு செக் கொடுத்து ஒரு பேய் நோ கொடுக்கணும். சரியா, பேய் நோ கொடுத்துனா இருந்தால் இதில் கீழே பாருங்கள், இதில் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸாம்பிளுக்கு இந்த நேமை கொடுக்கணும். இதில் தஸ்லீம் சொல்லி கொடுத்து போட்டு இதில் பேமெண்ட் ப்ரூஃபுக்கு வந்துட்டு எனக்கு ரெசிப்ட் வந்து நான் சென்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய பண்ணால் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு $18 நான் ஆட் பண்ணி விடுவேன். ஸோ அதை நான் அப்படின்னு சொல்லி காட்டேன். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துனா இருந்தால் உங்களுக்கு பேஜ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சரியா, எரர் பேஜ் மாதிரி கொண்டு ஷோ பண்ணும். ஸோ அதையும் காட்டிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ திருப்பி நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களை ஹோமுக்கு வந்து சேர்க்கும். சரியா, ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் இருந்தால் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ $18 ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நான் இந்த சேனலுக்கு தான் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி நான் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் இப்போ நான் இதில் ப்ரொஃபைல் லிங்கை ஷேர் பண்ணிக்கிறேன், அதாவது யூடியூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேர் கொடுத்து காப்பி லிங்கை கொடுத்துக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைட்டுக்கு வரலாம். ஸோ சைட்டுக்கு வந்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த மணி வந்துட்டு ஆட் பண்ணலை. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ரீப்ரெஸ் பண்ணிக்கிறதுனா ஸோ மேலே இழுத்துட்டிங்களா இருந்தால் ரீப்ரெஸ் ஆகி வந்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு மணி வந்துட்டு அட் ஆகிடும். சரியா, ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த 3 கிளிக் பண்ணா இருந்தால் இதில் ஆர்டர்னு சொல்லி இருக்கும். ஸோ நியூ ஆர்டர் ஒன்றை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்களா இருந்தால் இதில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸாக, வாட்ச் டைமாக, ஃபாலோவர்ஸாக, இன்ஸ்டாகிராம் லைக் சொல்லி கேட்கும். நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கேன். சப்ஸ்கிரைபர் கொடுத்து போட்டு இதில் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த சர்வீஸில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 - 150 சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இதில் வந்துட்டு 200 - 300 இதில் அப்படி ஒவ்வொரு இது செல் இருக்கும். இதில் வந்துட்டு 2000 ஒரு நாளைக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மணி இருக்கும்.
ஸோ நான் வந்துட்டு 2000 சைஸை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து சைஸை சூஸ் பண்ணுற அந்த 2000 சைஸை சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து நேச்சுரலாக ஏறுற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 80லேருந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏறும். ஆனால் நேச்சுரலாக ஏறுற மாதிரி நான் சைஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். சரியா? ஸோ எந்த எரரும் இல்லை இதில். ஸோ 2000 சைஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி போட்டு இதில் லிங்குங்கிற இடத்துல வந்து நான் காப்பி பண்ண லிங்க் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்களா இருந்தால் குவான்டிட்டிங்கிற இடத்துல நான் அந்த 800 கொடுக்கணும். சரியா? ஸோ 800 கொடுத்தா எனக்கு பாருங்கள் $14.64 எடுக்கும்னு சொல்லியிருக்கு. சரி, ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்து போட்டு கீழே பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணால் இப்போ தான் எரர் மைக் ஷோ பண்ணி இப்போ நம்ம பெக் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமை கிளிக் பண்ணால் வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அது $14 வந்துட்டு மைனஸ் ஆகிட்டு. ஸோ ஆர்டர் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த 3 கிளிக் பண்ணால் இதில் ஆர்டர்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் ஆல் ஆர்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல் ஆர்டரை கிளிக் பண்ணால் நம்மளோட ஆர்டர் இங்கே வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம், ப்ராசஸில் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்தால் இது வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆக தொடங்கிடும். சரியா? ஸோ வந்துட்டு நான் நினைக்கிறேன் இது வந்துட்டு ஒரு 5 டேஸுக்குள்ளே 800 சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிடும். ஸோ அதுக்குரிய ப்ரூஃபைனா உங்களுக்கு நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் இல்லாட்டி முடிஞ்சால் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் இதில் இருக்கிற சேவ்ஸ் இன்னும் நிறைய சேவ்ஸ் ஆட் பண்ணி படும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அடிக்கலாம், இதில் நாங்கள் எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி என்னென்னா, இதில் பாருங்கள், நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது ப்ரோ கீழே பாருங்கள் உங்களோட அக்கௌண்ட் செட்டிங் இருக்கும். சரியா? ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இதில் பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட ரெஃபரல்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரெஃபரல் மூலமாக இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ரெஃபரல் சொல்லி இப்போதைக்கு நான் ஒரு ரெஃபரலும் இன்னும் இதில் ஏர்ன் பண்ணலாம். அதாவது இந்த அஃபிலியேட் லிங்க் மூலம் யாரும் வந்து ஜாயின் ஆகலை. இப்போ நீங்கள் என்ன செய்யணுமா, இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட அஃபிலியேட் லிங்க் இருக்குது தானே, ஸோ இந்த லிங்க் தான் இருக்கும். ஸோ அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த சேவ்ஸ் யாராவதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று தானே. இப்போ இந்த சேவ்ஸ்லாம் யாராவது சொல்லி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி உங்களோட மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது தானே. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி போட்டு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த சேவ்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படியே நான் யூஸ் பண்ணக்குள்ளே இதிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் உங்களுக்கு யாராவது வந்துட்டு இதில் மணி ஆட் பண்ணுவாங்களா இருந்தால் உங்களுக்கு 2% வந்துட்டு கமிஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு மணியை வந்துட்டு யாரும் வந்துட்டு 100 ஆட் பண்ணுவாங்களா இருந்தால் உங்களுக்கு அதில் $2 கமிஷனாக கிடைக்கும். சரியா? ஸோ இப்படியே நீங்கள் கமிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்த வழி என்னென்னா, ஸோ இந்த சேவ்ஸ் நான் நிறைய சேவ்ஸ் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் தானே. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நிறைய சேவ்ஸ் ஆட் பண்ணிப்படும். ஸோ அந்த சேவ்ஸை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த சேவ்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட $18 இந்த சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்லாம் பார்க்கலாம், நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி தருவோம், ஃபாலோவர்ஸ் மாதிரி ஏற்றி தருவோம், லைக்ஸ் ஏற்றி தருவோம், வியூஸ் ஏற்றி தருவோம், யூடியூப் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணி தருவோம், அப்படியே போஸ்ட் இருக்கும். ஸோ அப்படியே நான் கூட இந்த சேவ்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சேவ்ஸ் ப்ரொவைடர்லாம் இருக்காங்க. ஸோ நானும் ஒரு ப்ரொவைடர் அதில். ஸோ இந்த சேவ்ஸ் நீங்கள் என்ன செய்யலாமா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் $18 ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி கொடுக்கணும் தான் நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்லேயோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாக்குள்ளே நிறைய யூடியூபர் இருப்பாங்க. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு நீங்கள் போய் சொல்லலாம், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையாக இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணுவாங்களா இருந்தால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 18க்கு ஒரு $20-25 நீங்கள் வச்சு விற்கலாம். சரியா? ஸோ என்கிட்ட $18 இந்த சேவ்ஸ் நீங்கள் வாங்கி அவருக்கு நீங்கள் ஒரு $25 விற்கலாம். சரியா? ஸோ நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் மணியை வாங்குவீங்க. ஒரு $25 நீங்கள் விற்க போகிறீங்களா இருந்தால் அந்த $25 நீங்கள் வாங்குவீங்க. வாங்கி போட்டு எனக்கு நீங்கள் $18 நீங்கள் பே பண்ணுவீங்க. சரியா? பே பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்த $7 வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து ட்ராப் சேவிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆள்கிட்ட சேவிஸை வாங்கி மற்ற ஆளுக்கு அந்த சேவிஸை செல் பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட தலையீடு எதுவும் இருக்காது. நீங்கள் வந்துட்டு கை மாற்றி விடுற விலை மட்டும் தான். சரியா? உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த சேவிஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த சேவிஸில் யூஸ் பண்ணி ஃபைவரில் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. நானும் கொஞ்சம் காலத்துக்கு முதல் நிறைய ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு சீக்கிரத்துக்காக வேண்டிய அதை நான் ஷேர் பண்ணிக்கல. சரியா? ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய இன்ஸ்டாகிராமை வச்சு பார்த்தீங்களா இருந்தால் நிறைய பேர் என் சேவிஸை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மாதிரி ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்துட்டு ப்ரூஃப் அவங்களுக்கு ஷோ போட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நான் நிறைய சேவிஸ் வந்துட்டு நம்ம சைட்டை யூஸ் பண்ணி எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இதில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மாதிரி இதில் வந்துட்டு 10,000 ஃபாலோவர்ஸ் மாதிரி ஏற்றிருக்காங்க. ஸோ அப்படி நிறைய சேவிஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இதில் 3000, ஸோ இதில் வந்துட்டு 300, ஸோ அப்படியே அந்த 4000 இதில். ஸோ அப்படி நிறைய சேவிஸ்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் வந்துட்டு 5000 ஃபாலோவர்ஸ் மாதிரி ஏற்றிருக்காங்க. ஸோ இதுலேயும் 5500 ஃபாலோவர்ஸ் மாதிரி, இதில் 800. ஸோ அப்படி நிறைய சேவ்ஸ் இருக்கு. ஸோ எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் நீங்கள் இந்த சேவ்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்பட்டாலும் இல்லாட்டி வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்பட்டாலும் நம்மளோட சேனல் இல்லாட்டி நம்மளோட இந்த சைட்டை வந்துட்டு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்களும் சோசியல் மீடியாவில் இருக்கீங்களா இருந்தால் நீங்கள் இப்போ போஸ்ட்லாம் போட்டு நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் ஒன்று கொடுக்க, அந்த லிங்கில் வந்துட்டு நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி உங்களோட வியூவர்ஸ் மாதிரி இல்லாட்டி ஆடியன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா?
ஸோ இன்றைக்கான வீடியோ ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த சேவிங்ஸை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியானாக்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற ஆக்களும் யூஸ் பண்ண நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன்னா. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்னு கொடுங்க. மற்ற ஆக்களும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த சேவ்ஸ்லாம் வந்துட்டு 100% வந்துட்டு சேஃபானது, செக்யூரானது. நீங்கள் தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம், சரியா? ஸோ நான் தான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது பிரச்சனை இருந்தால் நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நான் உங்களுக்கு தருவேன், சரி? ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோக்களில் எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூடியூப் சேனலுக்கு தேவையான யூடியூப் சேனலுக்குரிய செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம், ஸோ அதெல்லாம் எப்படி வந்துட்டு செய்யலான்னு சொல்லி நிறைய வீடியோ போடலான்னு சொல்லி ஐடியா இருக்குது மைண்டில். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம சேனலில் யூடியூப் தொடர்பான வீடியோக்களும் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக ஒரு சைட்டுக்கு வந்துட்டு AdSense அப்ரூவ் எடுத்திருந்தோம், அதாவது வெப்சைட்டு கொண்டு போகும். ஸோ அதையும் வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன், சரி? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டாபிக்ஸ்லாம் இது கவர் பண்ணுறதுக்கு, ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், சரியா? உங்களுக்கு முடிஞ்சால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. உங்களோட சோசியல் மீடியா இருந்தால் அந்த சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க முடியுமா இருந்தால், சரி? ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.